இங்க நம்ம ஹீரோ வந்து அவன் அம்மா கிட்ட என் பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்கான்னு சந்தோஷமா சொல்றான். இதை கேட்டதுமே இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் மருமகளை செக் பண்ணி பார்த்ததுல டாக்டரும் பிரெக்னண்டா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாரு. இந்த விஷயத்தை இந்த பொண்ணு அவ ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்றா. சரிம்மா நீ ஏன் சோகமா இருக்கான்னு கேக்குறான். அப்ப இந்த பொண்ணு உங்க அம்மாக்கு அடிக்கடி வாமிட் வரனால உங்க அம்மாவே டாக்டரை செக் பண்ண சொன்னேன். டாக்டர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாரு நினைச்சேன். ஆனா டாக்டர் அத்தையும் பிரெக்னண்டா இருக்காங்கன்னு சொன்னாருன்னு சொல்றா. ஏ காமெடி பண்ணாத, அம்மா எப்படி இந்த வயசுல போய் குழந்தை பெத்துக்க போறாங்கன்னு சிரிக்கிறான். நான் ஒன்னும் காமெடி பண்ணலங்க, நிஜமா தான் சொல்றேன், உங்க அம்மா பிரெக்னண்டா இருக்காங்கன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்ட ஹீரோ பையன் அவன் அம்மா கொடுத்த டீயை தட்டி விட்டுட்டு, ஏமா உனக்கு கொஞ்சமாச்சும் மண்டையில அறிவு இருக்காமா, உனக்கு என்னமா வயசாகுது, இந்த வயசுல போய் மாசமா இருக்கான்னு வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு அசிங்கமான வார்த்தையை பேசிடுறான். இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டும் கால் பண்றாரு. இவங்க பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொன்னதும் அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த பொண்ணு அவங்களுக்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த அம்மாவோட மகன் வரான். இவனை பார்த்ததுமே அந்த அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. நீ ஏன் இவ்வளவு டேப்லெட்டா கையில வச்சிருக்கேன்னு கேட்கும்போது இது எனக்கு இல்லைங்க உங்க அம்மாக்குன்னு சொன்னதும் அந்த டேப்லெட்டை தூக்கி எறிஞ்சிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறான். இந்த பொண்ணு அவ அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை உங்களை கண்டாலே உங்க மகனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நீங்க ரூமுக்குள்ளேயே இருங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்ன கேளுங்கன்னு சொல்றா.